வணக்கம் மந்தோணி நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல என்ன நடக்குறீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே ஒழுங்காவே வெயில் அடிக்கல. நைட்ல இருந்து மழை பேஞ்சிட்டே கிடக்குது. மழை பேஞ்சாலும் பரவாயில்ல, அது ஒரு மாதிரியா புண்ணு இருந்துட்டு ரொம்ப நசன்னு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இருந்தாலும் பூமிக்கு மழை ரொம்ப தேவை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட லீவ் விட்டாங்க. இன்றைக்கி குட்டீஸ்கள் வந்து ரொம்ப ஹாப்பி. நம்மளுக்கு மழை வந்தால் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கருவாடு ஆர்டர் பண்ணவங்களுக்கு கருவாடு கரெக்டான நேரத்தில் அனுப்ப முடியல. நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு லீவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாக இருக்குது. கண்டிப்பாக கருவாடு ஆர்டர் போட்ட எல்லாருக்கும் சீக்கிரமாக நாங்கள் கருவாடு அனுப்பிடுவோம். ஏன்னா இந்த இடத்துல உட்காந்து பேக் பண்ணுவோம். பேக் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. மழை வந்து இந்த இடம் பூரா பாருங்கள் ஈரமாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து கருவாடு பேக் பண்ணி நம்ம அனுப்பினோன்னா மழை துணி ஒரு சொட்டு 2 சொட்டு விழுந்தா கூட உங்களுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அது புழுவாயிரும். அது தேவையில்லாத நம்மளுக்கு பிரச்சனை தான். அதனால மழை கரெக்டாக விட்டு நல்ல வெயில் அடித்தோன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் கருவாடு தந்துடுவோம். இன்றைக்கி நம்ம காலை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பற்ற கருவாடு எடுத்துருக்கோம். பற்ற கருவாடு இதுதான் இந்த மஞ்சப்பாறை. உண்மையாகவே இது சாப்பிட்டதுலேருந்து இது டேஸ்ட்டுக்கு நான் வந்து அடிமையாகிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சம்பல்லாம் வச்சா அப்படியே சம்பலில் வந்து தொக்கில் வந்து நல்லா கரைஞ்சிடுது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க. இன்றைக்கி முடியலை பாருங்க மக்களே, கடைசியில் என்ன எதுக்காண்டி யூஸ் பண்ணாரு? வேற நான் பினாயில் ஊற்றி கழுவிட்டேன். இந்த இடத்துல ஈ மட்டும் போகவே மாட்டேக்கா. நடுக்காட்டுக்கு வந்து வீட்டு கட்டி வச்சிருக்கனால இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்க எல்லா ஈ இந்த பக்கம் அப்படியே சேர்ந்துருச்சு. வேற லெவல் தானோ. நேற்று பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட நிறைய சோறு நைட்டு மிஞ்சிருச்சு. ஏன்னா அன்றைக்கு மழை பெஞ்சனால யார் சோறு சாப்பிட கறி வெளிச்சு கடையில் ரைஸாக அவங்க திண்டுட்டாங்க. அதனால சோறு அப்படியே இருந்துச்சு. தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். சரி காலையிலே கஞ்சிக்கு உருளைக்கிழங்கு வதக்கலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் இருந்தாலும் சொண்டு நிற்க மாட்டேங்குது. சரி கருவாடு எடுத்து சம்பல் வச்சுருவோம் முடிவு பண்ணியாச்சு. இன்றைக்கி சம்பல் வச்சு சூப்பராக வந்து நம்ம வந்து கஞ்சி தான் குடிக்க போகிறோம். அது இந்த மழை டயத்தில் வெயில் நேரத்தில் கஞ்சி குடித்தா செம்மையாக இருக்கும். ஆனால் மழை நேரத்துலையும் கஞ்சி குடித்தா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன வெளியூர் சைடெல்லாம் அந்த மாதிரி குடித்தா மழை நேரத்துக்கு கொஞ்சம் சளி பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் பழகி போனது. இன்றைக்கி வந்து கஞ்சி குடித்து சம்பல் வச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பண்ணுறீங்களே. இதுக்கு அருவாமனைன்னு என் பேர் சொல்லு. ஆத்தியலா மக்களே, இவ்வளோ மலையிலையும் ஸ்டெடியாக தரமான முறையில் இந்த கருவாடு நிற்கிறான்னா அதுக்கு காரணம் நம்ம மீனோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தரம் தான். இந்த கறியை பார்த்தீங்களா, அந்த கறியை ஏன் இந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நம்ம வந்துக்கிட்டு சும்மா மீன் கருவாட்டுக்காண்டி கெட்டுப்போன மீனை எடுத்து பண்ணோம்னா இந்த தரம் வராது. நம்மளுடைய இந்த தரம் வரணும்னா கண்டிப்பான முறையில் ஃப்ரெஷ் மீனை தான் பண்ணணும். ஃப்ரெஷ் மீனை பண்ணுறதுல ஒரே ஒரு பாதகம் என்னென்னா, மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எவ்வளோ ரேட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் வந்துக்கிட்டு நம்மளுக்கு அது மட்டும்தான். ஆனால் தரமான பொருளை சாப்பிட்ற ஒரு திருப்தி 100% இருக்கும். இப்போ மீனாக சாப்பிடும்போது நீங்கள் கெட்டுப்போன மீனை சாப்பிடுவீங்களா? அப்போ கருவாடு மட்டும் கெட்டுப்போன கருவாடை சாப்பிடுறது என்ன எழுதியாக வச்சுருக்கீங்க? அப்படிலாம் இல்லை. நல்ல கருவாடை சாப்பிடுன்றது நம்ம எடுக்கிற முடிவு தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லைவாக வீடியோ எடுத்து காமிங்க அப்படின்னு. எத்தனை வீடியோ கருவாடு விற்கிறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு வந்து மீனை கருவாடு பண்ணுறது வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க? இல்லை, எத்தனை வீடியோ மீனை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மீனை காமிச்சு எத்தனை வீடியோ. நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி உள்ளே போய் பார்க்க சொல்லுவாங்களே. ஆனால் எங்கள் வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கண்ணே. நான் எடுத்து இன்றைக்கி எடுத்து அனுப்பணும் அவசியம் இல்லை. நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள். முக்காசி வீடியோ அதுதான் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், நாங்கள் கருவாடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோ 1/2 கிலோ குழம்புக்கு எடுத்துக்குவோம். அதுலேருந்து நாரி போன மீன் யாராவது குழம்புக்கு எடுப்பாங்களா? ஆனால் எப்பயுமே கருவாடு சம்பலுக்கு வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் போடணும். என்னபடி? ஆமாம், வெங்காயம் அதிகமாக போட்டுட்டோம்னா தக்காளி அதிகமாக போட்டோம்னா சம்பல் இதில் புளிச்சு கிடக்கும். சரியா? தலை சீடு போடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? கட்டுறாடா. அதெல்லாம் குடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. தலை கிலோ
அதை வந்து குழம்புகளுக்கு வச்சா போட்டு எடுக்கலாம். சம்பளில் கொண்டு பண்ணிடுவோம். இதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு மாமா வாங்கிக்கோமா, வேணா அதை எடுத்து வச்சு உங்களுக்கு குழம்பு வச்சு தரேன்மா. சம்பல்லையே இது கரிசுமி, அதை சொல்கிறேன். இந்த வரை குழம்புக்கு கறி நல்லா பார்த்து தனியாக தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, நம்ம கருவாடுன்னு சொல்கிறத விட அதை நம்மளே, அதாவது இதில் ஒரு சிறப்பம்சம்னா நம்ம செய்கிற கருவாடை விற்கிறது மட்டும் இல்லை, நம்மளே அடிக்கடி சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உங்களுக்கு, இது 100% உண்மை. நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த கருவாடு வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கருவாடு வீட்டுக்கே வந்து சேரும். அப்படியே வால் நொறுக்கலாம், அப்படி இருக்குது. அது அப்படியே பீஸ் போடணும். ஒரு நேரம் சமையலுக்கு மொத்தத்துக்கு இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4, 5, 6, 7, 8 ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கு 2 பீஸ் எடுத்திருக்கோம். பாருங்கள், ஒரு முழு மீனில் அந்த சென்டர் பீஸை மட்டும் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கோம் 10 பேருக்கு. இதுதான் கருவாடு செய்கிற முறை. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா 1/2 கிலோ கருவாடையை மொத்தமாக போட்டு அப்படியே வச்சிடுறாங்க 2 பேருக்கு 3 பேருக்கு. நல்லா இருக்காது சமையல், டேஸ்ட்டாக நல்லா இருக்காதுல்ல, அது குப்பையில தான் கொட்டும். அதாவது நம்ம எந்த பொருளை எந்த அளவுக்கு லிமிட். இது சட்டி சூடாயிருச்சு, சம்பளைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெள்ளைப்பூடு போடுங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் நம்ம தக்காளி போடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போதைக்கு நம்மளோட கருவேப்பிலை வீட்டில் கிடையாது, கடைக்கு கொஞ்சம் தூரமாக போகணும். தக்காளி, இதோட மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இது நம்ம வீட்டு மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன் இருக்குது. சம்பல் உப்பு போட தேவையே கிடையாது, எப்பயுமே கருவாடு உப்பு போடாதீங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து நச்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த மஞ்சப்பாறை கருவாட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்படியே அந்த முள்ளோட தான் போடுறேன். அந்த கருவாடு வெந்த உடனே முள்ளு கரெக்டாக சூப்பராக லாக்காக வந்துடும். இப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துல அந்த கருவாடு வந்து அந்த சதல் லாதியா முள்ளு லாதியா அப்படியே வந்துடும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கருவாட்டை போட்டு வெளியே போயிட்டு அப்படியே கருவாட்டு மனை நீ வெளியே இருந்த இப்போதான் பாருங்க, இந்த கருவாடு வெந்து இந்த கரைய ஆரம்பிக்குதா தெரியுதா? ஒரு பக்கம் உள்ளது வந்துருச்சா, 2வது வந்தா அப்படியே முள்ளு லாதியா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், முள்ளை தனியாக எடுத்தாச்சு. தனியாக எடுத்து இந்த முள்ளுமே அப்படியே சம்பளோட போட்டு இந்த முள்ளு சாப்பிட்றவங்களாம் இது சாப்பிடுங்க. அந்த முள்ளை வச்சே சோறு சாப்பிட்றலாம் பரவாயில்லாம. நம்ம அந்த மீன்லேருந்து ஒரு அந்த கருவாட்டிலேருந்து எடுக்கணும், அது அழகாக வந்துடும்.
அப்படியே வதங்கி வரணும். அந்த அப்படியே நல்லா இன்னும் கிரேவி வந்து வந்தோடனே இறங்கிடலாம். அப்படி நீங்க கொஞ்சம் அடே மாமலே சந்திராணியே எனக்கு கப்பங்கட்டு நீ சென்ம சென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ எந்த ஊரு ராணி என்று என்ன நினைத்தாய்? கேட்டது கூட இல்லாமா கல்யாணத்துல அடி காலையில அப்படியே கஞ்சிக்கு சுட சுட அப்படியே கஞ்சிக்கு அப்படியே காலையில சுட சுட இந்த சம்பளம் எடுத்து சாப்பிட்டோம். எப்படி தெரியுமா? ஏன் கருவாடு வாங்குங்க சொல்றோம்னா இந்த மாதிரி சமையல நீங்களும் சாப்பிடன்றது எங்களுடைய ஆசை. பூமி நரகமா இருக்கலாம், இதை சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் சொக்கமா மாறிக்கொண்டு இருக்குது. வாழும் போதே சொர்க்கத்தை உணரணும் தான் இந்த மாதிரி சமையல் எடுத்து சாப்பிடலாம். தாங்க முடியலடா. சரியா டேஸ்ட் ஆச்சு. கறி வேணும். முடிச்சாச்சா? சம்பளம் முடிச்சதா வீடியோ முடிக்கிறது ஐடியாவா? ஆமா. கஞ்சிலாம் தரமாட்டோம், இருக்கிறது எங்களுக்கு தான். எத்தியோ பாடுற கஞ்சி சம்பளம் கஞ்சிகளை போட்டு வச்சு பிடிச்சிட்டு இருக்கா. என்ன எப்படி என்ன சொல்லுங்கம்மா? சரி சரி, ஒரு தரமான சாப்பாடு அவ்வளவுதான். வெறும் ஒரு 100 கிராம் எடுக்க போறோம், இந்த மாதிரி சமைக்க போறோம், தரமான முறையில சாப்பிட போறோம். அதிகமான செலவுல 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 5 முறை சமைக்கலாம். யோசித்து பாருங்க, 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 5 தடவை சமைக்கலாம். 1 கிலோ வாங்கினா 10 தடவை சமைக்கலாம். தரமான முறையில் நம்ம கருவாடு செஞ்சுருக்கோம். கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா அதோட ஒருத்தையும் தரத்தையும் நீங்க அறிவிய. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனியால பறக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.